யார் நாம் வாங்குகின்ற மூச்சுக்கும் விடுகின்ற மூச்சுக்கும் அதிபதியோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் யார் அழகு அனைத்தும் முழுவதற்கும் சொந்தமானவனோ அவனின் பெயர் அல்லாஹ். அல்லாஹ் முழுமைகள் அனைத்தும் யாருக்கு உரித்தானதோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் ஆட்சி அதிகாரமும் அடக்கி ஆளக்கூடிய திறனும் யாரிடத்தில் குறைவில்லாமல் இருக்குமோ அவனுடைய பெயர் அல்லாஹ். குறை உள்ளவர் இந்த பெயரை சொன்னால் அவர்களுக்கு குறை நீங்கி அதிகரிக்கும். அல்லாஹ் யார் பயத்தில் இந்த வார்த்தையை உச்சரிப்பாரோ அவருடைய பயம் நிம்மதியாக மாறும். அல்லாஹ் கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர் அழைக்கும் போது அவருடைய கஷ்டம் இந்த வார்த்தையால் நீங்கும். அல்லாஹ் பலகீனமானவர் அழைத்தால் இந்த வார்த்தை அவரை பலமுள்ளவராக மாற்றும். அல்லாஹ் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர் அழைத்தால் இந்த வார்த்தை அவரை ஏழ்மையில் இருந்து நீக்கும். அல்லாஹ் கண்ணியத்தை தேடுபவர் இந்த வார்த்தையை கொண்டு அழைத்தால் அவருக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை கண்ணியத்தை தரும். யார் அழைப்புகளுக்கு பதிலளிப்பானோ, யார் இரக்கத்தை முழுமையாக எமக்கு தர முடியுமோ, யார் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்து சூரியன் சந்திரன் கோள்கள் நீர் காற்று என அனைத்திற்கும் அதிபதியாக யார் இருப்பானோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீனை ஒருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை அது. அவனுடைய அழகிய பண்புகள் அழகிய பெயர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, அவன்தான் அல்லாஹ், அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இந்த பூமியில் இல்லை. ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, வெளிப்படையான மறைமுகமான அனைத்து கல்விகளுக்கும் உரித்தானவன் அவன். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அந்த அல்லாஹ் தான் அர் ரஹ்மான், அந்த அல்லாஹ் தான் அர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, வணங்க தகுதியான இறைவன் அந்த அல்லாஹ். அவன்தான் அல் மலிக், அவன்தான் அல் குத்தூஸ், அவன்தான் அஸ்ஸலாம், அவன்தான் அல் முஃமின், அவன்தான் அல் முஹைமின், அவன்தான் அல் அசீஸ், அவன்தான் அல் ஜப்பார், அவன்தான் அல் முத்தகப்பிர். சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அவன்தான் பரிசுத்தமானவன், அவன்தான் அமைதி அளிப்பவன், அவன்தான் அபயமளிப்பவன், அவன்தான் பாதுகாப்பளிப்பவன், அவன்தான் அனைத்தையும் மிகைத்தவன், அவன்தான் அடக்கி ஆள்பவன், அவன்தான் பெருமைகள் அனைத்திற்கும் சொந்தக்காரன். ஹுவல்லாஹ், அந்த அல்லாஹ் அல் காலிக், படைப்புகளை படைத்தவன். அல் பாரி, அல் முஸவ்விர், அவன் உருவங்களை கொடுத்தவன். லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு இன்னும் அழகிய பெயர்கள் ஏராளம் உண்டு. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அவனைத்தான் வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லா படைப்புகளும் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. வஹுவல் அஸீஸ், அவன் மிகைத்தவன். அல் ஹகீம், ஞானமுடையவன். அந்த அல்லாஹ் அவனை ஒருமைப்படுத்தக்கூடிய பெயர் அது. அந்த பெயர் அனைத்து அவனுடைய அழகிய பெயர்களையும் அழகிய பண்புகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்திருக்கும். ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, இந்த உலகத்திலே வாழக்கூடிய வானவர்கள் இந்த கலிமாவிற்கு சாட்சி கூறுவதற்கு முன்னதாக, இந்த உலகத்திலே அவனை அறிந்த அறிஞர்கள் அவனுக்கு சாட்சி கூறுவதற்கு முன்னதாக, அந்த ரப்புல் ஆலமீனை அறிந்த அவனே சாட்சி கூறுகிறான். ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அவன்தான் வணங்க தகுதியான இறைவன், அவனை தவிர வேறு யாரும் வணங்க தகுதியான இறைவன் இல்லை என்ற அறிவை கொண்டு அவன் முதலிலே சாட்சி கூறுகிறான். அதற்கு பிறகு வானவர்கள் சாட்சி கூறுகிறார்கள், அதற்கு பிறகு இல்முள்ளவர்கள் சாட்சி கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய அல்லாஹ்வை பற்றி விளக்கக்கூடிய வார்த்தைகள் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ்வின் அன்பை அதிகரிக்கும், இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகரிக்கும், இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அதிகப்படுத்தும், அல்லாஹ்வுடைய அன்பையும் அரவணைப்பையும் அவருடைய உள்ளத்திலே மேலோங்க செய்யும். அல்லாஹ்வை பற்றி அவர் பேசும்போது, அல்லாஹ்வை பற்றி அவர் கேட்கும் போது குர்ஆன் சொல்கிறது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் யார்? அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால், இதா ذுகிரல்லாஹு, அல்லாஹ்வை நினைவு காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அவர்களுக்கு முன்னால் உச்சரிக்கப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கிவிடும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வை பற்றி பேசும்போது இறை நம்பிக்கை கொண்டவன் செவிதாழ்த்தி கேட்பான். அல்லாஹ்வை பற்றி பேசும்போது இறை நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளம் அவருடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கி ஆதரவோடும் பயத்தோடும் அவனை பற்றி கேட்கக்கூடிய செய்திகளுக்கு செவிதாய்க்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அவருடைய மகத்துவத்தை பற்றி விளக்கக்கூடிய ஒரு வசனத்தை கூறுகிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆயத்துல் குர்சி குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய் அல் கய்யூம், வணங்க தகுதியான இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல் ஹய், அவன் உயிர் உள்ளவன், அல் கய்யூம், அவன் நிலையானவன். லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம், அவனை சிறு தூக்கமோ உறக்கமோ அவனை ஒருபோதும் எடுத்து விடாது, பீடித்து விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யன்பகி லஹு அன் யனாம், அவனுக்கு உறக்கம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன்தான் தராசை தாழ்த்துகிறான், அவன்தான் தராசை உயர்த்துகிறான். பகலுடைய அமல்கள் செயல்கள் இரவுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது, இரவுடைய செயல்கள் பகலுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது. ஹிஜாபுஹுன் நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும், நூறாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் அந்த திரையை அகற்றினால், திரையை நீக்கினால், மூசா கேட்டார் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும், யா அல்லாஹ், உன்னை நான் பார்த்தாக வேண்டும், யா அல்லாஹ். அல்லாஹ் கூறினான் மூசாவிடத்திலே, மூசா லன் தரானி, உம்மால் என்னை பார்க்க முடியாது மூசா, ஆனால் என்னுடைய ஒளியை இந்த மலைக்கு மேல் வெளிப்படுத்துகிறேன், அந்த மலையால் நிலையாக இருக்க முடியும் என்றால் என்னை நீ பார்க்கலாம். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது வெளிப்படுத்தும் போது, விரலின் கீரல் அளவிற்கு அந்த மலையின் மேல் இறைவன் வெளிப்படுத்தும் போது அந்த மலை பஸ்பமானது. ஹர்ர மூசா சஇகா, மூசா மயக்கடித்து விழுந்தார். எழுந்தவுடன் கேட்டார், பரிசுத்தமானவனை என்னை மன்னித்துக் கொள், உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்காக என்று மூசா அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெளிச்சத்தை பற்றி தான் கூறினார்கள். ஹிஜாபுஹுன் நூர், அவனை மறைக்கக்கூடிய வெளிச்சம், திரை வெளிச்சமாகும். அதை அவன் நீக்கிவிட்டால் மனிதர்களுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை அந்த வெளிச்சம் சுட்டரித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமிகளில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம். வானங்கள் பூமிகளில் அவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அவனிடத்திலே அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் சாட்சி கூற முடியும்? நாளை மறுமையில் அவன் அனுமதி அளித்தால்தான் படைப்புகள் அவனிடத்திலே சாட்சி கூற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கும் வரை அல்லாஹ்விடத்திலே சாட்சி கூற முடியாது. மனிதர்கள் எல்லோரும் ஆதமிடத்திலே வருவார்கள், யா ஆதம், அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். ஆதம் சொல்லுவார், இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன், இன்றைய தினம் என் ரப்பு கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா நூஹ், நூஹ் இடத்திலே சென்று விடுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருவார்கள். நூஹ் சொல்லுவார் அலைஹிஸ்ஸலாம், இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன்,
இன்றைய தினம் என் ரப்பு கோபத்தில் இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா மூசா, இத்ஹபு இலா ஈசா, இத்ஹபு இலா இப்ராஹிம். எல்லா நபிமார்களும் இப்ராஹிமிடத்திலே செல்லுங்கள், மூசாவிடத்திலே செல்லுங்கள், ஈசாவிடத்திலே செல்லுகிற அலைஹிமுஸ்ஸலாம். கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இத்ஹபு இலா முஹம்மத், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லுங்கள். எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆம் நான் அதற்குரியவன் தான் என்று கூறி ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சென்று சுஜூதிலே விழுவேன். அவனை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அவனை புகழ்வேன். அந்த வார்த்தைகளை நான் இன்று அறிந்திருக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புகழ்ச்சிகளுக்கும் அந்த கண்ணீருக்கும் பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷரில் பேசுவான், இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மதே உம்முடைய தலையை உயர்த்துவீராக, நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்கள் சிபாரிசை நான் அங்கீகரிக்கிறேன். அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் நாளை மறுமையில் சிபாரிசு செய்ய முடியாது. யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃப்பன் லா யதகல்லமூன். நாளை மறுமையில் ஜிப்ரீல் நிற்பார், மலக்குகள் நிற்பார்கள். லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான். அவனுடைய ரஹ்மானுடைய அனுமதி இல்லாமல் நாளை மஹ்ஷரில் யாரும் பேச முடியாது, யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ذல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். உங்களுக்கு முன்னால், உங்களுடைய முன்னால் முற்படுத்தியது பிற்படுத்தியது என அனைத்து கல்வியையும் அவன் வைத்திருக்கிறான். ولا يحيطون بشيء من علمه الا بما شاء. அவனிடத்திலே இருக்கக்கூடிய கல்வியை, அறிவை அவன் நாடாமல் யாரும் பெற்றுவிட முடியாது. وعنده مفاتيح الغيب. குர்ஆன் சொல்லுகிறது அவனுடைய கல்வியை பற்றி. وعنده مفاتيح الغيب. மறைவானவற்றின் ஞானங்கள் அனைத்தையும் அவன் வைத்திருக்கிறான். لا يعلمها الا هو. அவனை தவிர வேறு யாரும் அந்த ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது. ويعلم ما في البر والبحر. கடலிலும் நிலத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து கல்வியையும் அவன் வைத்திருக்கிறான். وما تسقط من ورقة إلا يعلمها. وما تسقط من ورقة إلا يعلمها. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழாது அவனுடைய கல்வி இல்லாமல். ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس. இருள்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய விதை, அது உலர்ந்ததாக இருந்தாலும் அது பசுமையானதாக இருந்தாலும் இல்லா ஃபி கிதாபின் முபீன். அவனுடைய தெளிவான புத்தகத்தில் இல்லாமல் அது இல்லை. அல்லாஹ்வுடைய கல்வியை விளக்க முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே. ولا يحيطون بشيء من علمه الا بما شاء يعلم ما في البر والبحر. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா கல்வியையும் அவனிடத்திலே வைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது மேலும், வஸிஅ குர்ஸியுஹு ஸமாவாதி வல் அர்த். அவனுடைய குர்சி வானங்கள் பூமிகளை வியாபித்திருக்கிறது. வஸிஅ குர்ஸியுஹு ஸமாவாதி வல் அர்த். அவனுடைய குர்சி வானங்கள் பூமிகளை வியாபித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பில் ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற அல் குர்சி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதத்தின் இடம். அல் குர்சியுடைய படைப்பை உணர்ந்து கொண்டால் போதும் அல்லாஹ்வுடைய படைப்பின் மகத்துவத்தை ஒருவரால் உணர்ந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த பூமி, அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள், நாம் பார்க்கக்கூடிய சூரியன், இந்த சூரியனில் 1.3 மில்லியன் பூமியை உள்ளடக்கி விடலாம். நாம் வாழக்கூடிய இந்த பூமியை போன்று 1.3 மில்லியன் பூமியை சூரியனில் உள்ளாக்கி விடலாம். சூரியன் என்பது நட்சத்திரங்களில் ஒன்று. இது போன்று மில்லியன் நட்சத்திரங்களை இந்த பூமி கொண்டிருக்கிறது. இவை அனைத்தையும் சேர்ந்தது கேலக்சி. இது போன்ற எத்தனை கோள்களை, எத்தனை நட்சத்திரங்களை, மில்லியன் மில்லியன் கணக்கில் கொண்ட நட்சத்திரங்களை கொண்டது கேலக்சி. ஜில்லியன் ஜில்லியன் கேலக்சிகள் இந்த உலகத்திலே உண்டு. வானம், இந்த வானத்திற்கு கீழ்
சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் கோடான கோடி இறைவனுடைய படைப்புகளில் உள்ள பூமியை விட மில்லியன் கணக்கு பெரிது, சூரியனை விட மில்லியன் கணக்கு பெரிது, கணக்கிட முடியாத அனைத்தும் இந்த வானத்திற்கு கீழ் உண்டு. இவை அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது ஒரு வானம். அல்லாஹ்வுடைய படைப்பில் எத்துணை வானங்கள்? எத்துணை வானங்கள்? 7 வானங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை புரிந்து கொள்வதற்காக, மஸ்ஸமாவாத்து ஸபஅ ஃபில் குர்சி, 7 வானங்களும் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு எந்த அளவு தெரியுமா? ஒரு மோதிரத்தை எடுத்து ஒரு பாலைவனத்தில் வீசினால் அது என்ன மதிப்போ, பாலைவனம் சுற்றி மண்ணாலும் துகள்களாலும் தூசிகளாலும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை வீசினால் அது எந்த அளவு மதிப்பு இருக்குமோ, கணக்கிடப்படுமோ, அது போல்தான் 7 வானங்களும், அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு நிகரானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு குர்சி எந்த அளவு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரம் எதுவோ அதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் குர்சி, அர்ஷுக்கு முன்னால். யா ரப்பல் ஆலமீன், லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு மேல் அர்ஷ், அதற்கு மேல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குகளில் ஒருவரை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவருடைய காதுடைய சோனைக்கும் தோல் புஜத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு 70 ஆண்டுகள் ஒரு மனிதன் பயணித்தால் எந்த அளவு பயணிக்க முடியுமோ அந்த அளவு அந்த மலக்குடைய காதின் சோனைக்கும் அவருடைய தோல் புஜத்திற்கும் இடையிலே உள்ள இடைவேளை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரிசை சுமக்கக்கூடிய ஒரு மலக்குடைய வடிவம் இதுவென்றால் அரிசி எவ்வளவு பெரியது! அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் எதை சொல்கிறான்? வஸிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அரிசை விட்டு உயர்ந்திருந்தாலும், அவ்வளவு தொலைவில் அல்லாஹ் இருந்தாலும், எதுவும் இந்த பூமியில் அவனுக்கு மறைவானது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசாவிடத்திலே சொன்னான், ஹாரூனிடத்திலே சொன்னான், நான் உங்களை பார்ப்பதன் மூலமாகவும் கேட்பதன் மூலமாகவும் இன்னி மஅகுமா, உங்கள் இருவரோடும் நான் இருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கண்காணிப்பில், அவனுடைய கல்வியில் அரிசிலிருந்து அவன் உயர்ந்திருந்தாலும் எதுவும் மறைவானது கிடையாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்த்தினார்கள். யா புனைய, என் மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹா அல்லாஹ். என் மகனே, கடுகின் தூசி அளவு இருக்கக்கூடிய செயலாக இருந்தாலும், அதை கடும் பாறைக்குள் நீ செய்தாலும், அல்லது வானத்தில் செய்தாலும், பூமியில் செய்தாலும், அந்த செயலையும் யஅதி பிஹா அல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் கொண்டு வந்து விடுவான். என் மகனே, எது அவனுடைய பார்வையில் மறைவு, எது அவனுடைய பார்வையில் மறைந்து விடும்? அறிஞர்கள் சொல்லுவார்கள், கடும் இருள் சூழ்ந்த நிலையில் கரும் பாறையில் ஒரு எறும்பு நடந்து சென்றாலும் அதை இறைவன் கண்காணிக்கிறான். அது நடக்கக்கூடிய சத்தத்தை இறைவன் கேட்கிறான். அது உள்ளத்திலே எண்ணக்கூடிய எண்ணத்தை இறைவன் அறிகிறான். அதனுடைய உணவையும் இறைவன் கொடுப்பதற்கு மறப்பதில்லை. மாயக்கூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் மாயக்கூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், 3 பேர் இருந்தால் இல்லா ஹுவ ராபிஉஹும், அவன் 4ஆமவராக இருக்கிறான். நீங்கள் 4 பேர் இருந்தால் அவன் 5ஆமவராக இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு பேர் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களோடு தான் இருக்கிறான். ரப்பனா
இன்னக தஅலம் மா நுக்ஃபி வ மா நுஅலின் வ மா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை. அல்லாஹ்விற்கு எதுவும் மறைவானது கிடையாது, அல்லாஹ்விற்கு எதுவும் மூடலானது கிடையாது. அல்லாஹ்வை அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள், அந்த ரப்புல் ஆலமீனை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவராக மாற்றி விடாதீர்கள். அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான். அல்லாஹ் நம்முடைய செயல்கள் அனைத்தையும் பார்த்து கேட்டு அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يَئُودُهُ حِفْظُهُمَا. இந்த பூமியை வானத்தை பாதுகாப்பது அவனுக்கு சிரமமான காரியம் அல்ல, அவனுக்கு மிக எளிதான காரியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மகிமையை, அவனுடைய ஆற்றலை இது போன்ற குர்ஆனுடைய பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்துச் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே யூதர்களுடைய ஒரு குழு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே, நாங்கள் எங்களுடைய தௌராத்துடைய வேதத்தில் பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களை ஒரு விரலிலும், யா ரப், அல்லாஹ் நாளை வறுமையில் வானங்களை ஒரு விரலிலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமிகளை இன்னொரு விரலிலும், அல்லாஹ் தண்ணீரையும் இன்னொரு விரலிலும், அல்லாஹ் மரங்களை இன்னொரு விரலிலும், அல்லாஹ் அவன் படைத்த எல்லா மற்ற படைப்புகளையும் இன்னொரு விரலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் ஆக்கி அவன் கூறுவான், அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையை கூறுவதற்கு அவனை விட தகுதி உள்ளவர் யாரும் இல்லை. இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு அவனை விட பெருமை உள்ளவர் யாரும் இல்லை. இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு அவரை விட கண்ணியமானவர் யாரும் இல்லை. அனல் மலிக் என்று அல்லாஹ் கூறுவான் என்று அந்த யூதர்கள் கூறிய போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு தங்களுடைய முகத்தை சிரிப்பில் ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், وَمَا قَدَرُ اللَّهَ حَقَّ قَدْرِهِ وَمَا قَدَرُ اللَّهَ حَقَّ قَدْرِهِ. அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, மதிப்பை அவனுடைய படைப்புகள் முழுமையாக அவனுக்கு கொடுக்கவில்லை. وَمَا قَدَرُ اللَّهَ حَقَّ قَدْرِهِ. அல்லாஹ் நாளை மறுமையில் وَالْأَرْضُ جَمِيعًا قَبْضَتُهُ يَوْمَ الْقِيَامَةِ وَالسَّمَاوَاتُ مَطْوِيَّاتٌ بِيَمِينِهِ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ. அந்த யூதர்கள் கூறிய அந்த வார்த்தைகளை உண்மைப்படுத்தக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஓதி காட்டினார்கள். மறுமையில் படைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்ததற்கு பிறகு ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையும் வல்லமை பொருந்திய அல்லாஹ் தன்னிடத்திலே ஆக்கிக் கொண்டு கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம். பெருமை அடித்தவர்கள் எங்கே? அடக்கி இந்த பூமியிலே ஆண்ட ஆட்சியாளர்கள் எங்கே? அதிபதிகள் எங்கே? பெருமை கொண்டவர்கள் எங்கே? லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு உரித்தானவன் என்று அவன் பதில் சொல்லுவான். அல் முல்கு யௌமைதினில் ஹக்கு லிர்ரஹ்மான். ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியாகிய அந்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஒப்படைக்கப்படும். அல் முல்கு யௌமைதினில் ஹக்கு லிர்ரஹ்மான்.
நபி நூஹ் சொன்னார், فقلت استغفروا ربكم انه كان غفارا. அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள், அவன் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்குபவனாக இருக்கிறான். நீங்கள் பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களிலிருந்து மலைகளை கொண்டு வருவான், அவனுடைய அருள்களை கொண்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான். செல்வங்களை கொண்டு, உங்களுடைய குழந்தைகளை கொண்டு ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தருவான் என்று கூறிவிட்டு நபி நூஹ் கேட்டார், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. மாலக்கும், ஏன் அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை முறையாக நீங்கள் கொடுக்கவில்லை? அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு அடிபணிந்து ஏன் அல்லாஹ்வை நீங்கள் அறியவில்லை? அல்லாஹ்வின் மகத்துவத்தை ஏன் இன்னும் நீங்கள் உணரவில்லை? அல்லாஹ்வின் மதிப்பை ஏன் இன்னும் நீங்கள் புரியவில்லை? அல்லாஹ்வின் அருளை இன்னும் ஏன் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு மேல் அல்லாஹ் அவருடைய அரிசை வைத்திருக்கிறார். அங்கிருந்து தான் ஆறுகள் ஓடி வருகிறது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நோக்கி. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்றால் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அரிசின் மகத்துவத்தை கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருளை புரிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வின் அன்பை புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அரிசில் அல்லாஹ் பதிந்து விட்டான். என்னுடைய கோபத்தை என்னுடைய அருள் முந்திவிட்டதென்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்னுடைய கோபத்தை என் அருள் முந்திவிட்டது என்பதை அல்லாஹ் பதிந்து விட்டான் அரிசில். அவருடைய சிம்மாசனத்தில் அல்லாஹ் பதிந்து விட்டார். வானங்கள் பூமிகளை அதற்கு கீழ் இருக்கக்கூடிய குர்சி வியாபித்திருக்கிறது. வானங்கள் பூமியில் அனைத்திலும் அவனுடைய கோபத்தை, அவனுடைய ரஹ்மத் முந்திவிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அருளை நூறாக படைத்தான், அதில் ஒன்றைத்தான் இந்த பூமியில் இறக்கினான். அதில் ஒன்றைத்தான் இந்த பூமியில் அல்லாஹ் இறக்கினான். அதில் ஒன்றைத்தான் அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கினான். மீதி 99 அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக் கொள்கிறது. மாலக்கும், ஏன் உணரவில்லை? தாயின் அன்பை புரிந்திருக்கிறோம், தந்தையின் அன்பை புரிந்திருக்கிறோம், பிள்ளைகளின் அன்பை புரிந்திருக்கிறோம், மனைவியின் அன்பை புரிந்திருக்கிறோம், கணவனின் அன்பை புரிந்திருக்கிறோம். ஏன் அல்லாஹ்வின் அன்பை உணராமல் வாழ்கிறோம்? ஏன் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை உணராமல் வாழ்கிறோம்? அல்லாஹ் நம்மை தண்டிப்பதை விரும்புவதில்லை. அல்லாஹ் நம்மை வேதனை செய்வதை விரும்புவதில்லை. அல்லாஹ் நாம் சிரமப்படுவதை விரும்புவதில்லை. அல்லாஹ் நம் கடுமையை அல்லாஹ் விரும்புவதில்லை. நம் மீது இரக்கத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அறிஞர்கள் அதனால் தான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் ஒரு முறையை சொல்லுவார்கள். யா அல்லாஹ், என் தாய் நான் கஷ்டத்தில் இருப்பதை, நான் கவலையில் இருப்பதை, நான் சிரமத்தில் இருப்பதை, நான் சோதனையில் இருப்பதை விரும்ப மாட்டாள். என் தாயை விட 99 மடங்கு இரக்கத்தை வைத்திருக்கக்கூடிய நீ நான் கஷ்டப்படுவதை, நான் சிரமப்படுவதை,
நான் வேதனைப்படுவதை விரும்ப மாட்டாய். யா அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டு, என் மீது அருள் செய் என்று அறிஞர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ்விடத்தில். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு தாய் வருகிறார்கள். தன்னுடைய கை குழந்தையை தொலைத்துவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுமாறு நபித்தோழர்களை ஏவுகிறார்கள். தேடி அந்த குழந்தை கிடைத்ததற்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்க தயாராகிறாள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் அன்பை உணர்த்துவதற்காக, அல்லாஹ்வின் அருளை உணர்த்துவதற்காக என் தோழர்களே, இந்த நேரத்தில் இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தான் பெற்றெடுத்த குழந்தையை, காணாமல் போய் கிடைத்த இந்த குழந்தையை இந்த தாய் எப்படி நெருப்பில் வீச விரும்புவாள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எந்த இரக்கம் வைத்திருக்கிறாரோ இதை விட அல்லாஹ் தன்னடியார்கள் மீது இரக்க முடியவன், தன்னடியார்கள் மீது இரக்க முடியவன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹு பிஅர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த குழந்தையின் மீது இந்த தாய் காட்டக்கூடிய இரக்கத்தை விட ரப்புல் ஆலமீன் இரக்கமுடையவன். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. அல்லாஹ்வை அறிய வேண்டிய முறையில் ஏன் இன்னும் அல்லாஹ்வை அறியாமல் இருக்கிறோம்? அல்லாஹ்வின் மகத்துவத்தை புரிய வேண்டிய முறையில் ஏன் அல்லாஹ்வை நாம் புரியாமல் இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய படைப்புகளை பாருங்கள், அல்லாஹ்வின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், மனிதனை பாருங்கள், மனிதனை படைத்த படைப்பின் முறையை பாருங்கள், அல்லாஹ் படைத்த மரங்களை பாருங்கள், கடலை பாருங்கள், மீனை பாருங்கள், காற்றை உணருங்கள். இது போன்ற அல்லாஹ்வுடைய படைப்பை பாருங்கள், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்பில் மிக தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பின் மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஜிப்ரீலை அவருடைய உண்மையான தோற்றத்தில் நான் பார்த்தேன். அவருக்கு 600 இறக்கைகள் இருந்தது. அந்த ஒரு இறக்கை வானத்தின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் மறைத்து விட்டது. அல்லாஹு அக்பர். ஜிப்ரீலின் ஒரு இறக்கை வானத்தின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை மறைக்கிறது என்றால் மீது இருக்கக்கூடிய இறக்கைகளின் வடிவம் என்ன, அதனுடைய முறை என்ன? ஒரு ஜிப்ரீலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த முறையை உணருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வியந்து பார்க்கின்ற இந்த வானம், நீங்கள் வியந்து பார்க்கின்ற இந்த பூமி, நீங்கள் வியந்து பார்க்கின்ற இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் என் அல்லாஹ்வுடைய படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசுவின் இறக்கை அளவிற்கு சமமாக இருந்தால் கூட, ஒரு கொசுவின் ஒரு இறக்கை அளவிற்கு சமமாக இருந்தால் கூட, இது முக்கியம் உள்ளதாக, இது பிரம்மாண்ட படைப்பாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு மிடர், ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மதிப்பு. யா இபாதி, யா இபாதி, என் அடியார்களே. ஹதீஸுல் குதுஸி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் வார்த்தையை, என் அடியார்களே, உங்களில் முதலாமவர், உங்களில் இறுதியானவர், உங்களில் மனிதர்கள், உங்களில் ஜின்கள் என எல்லாரும் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக நீங்கள் மாறிவிட்டாலும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உள்ளங்களாக மாறிவிட்டாலும், அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது. என் அடியானே, வானங்கள், பூமிகள், மனிதர்கள், ஜின்கள், அந்த படைப்புகளில் உள்ள எல்லாம்
இறைவனை மறுக்கக்கூடிய பாவிகளின் உள்ளமாக எல்லாம் மாறினாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் குறைத்து விடாது. என் அடியானே, வானங்கள் பூமி, முதலாம் அவர் இறுதியாம் அவர், மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி, ஒரு இடத்திலே ஒன்று கூடி, எல்லா படைப்புகளும் அவரவர்களுடைய மொழியில், அவரவர்களுடைய நிலையில், அவரவர்களுடைய இடத்தில், அவரவர்களுடைய வார்த்தையில், எல்லா நிலையிலும் எல்லோரும் ஒருமித்து படைப்புகள், மனிதர்கள் ஜின்கள், முதலாம் அவர் இறுதியானவர் என எல்லோரும் ஒன்று கூடி ரப்பிடத்திலே அவருடைய தேவையை ஒரே இடத்திலே இருந்து எல்லோரும் அவரவர்களுடைய மொழியில் அவரவர்களுடைய நிலையில் இருந்து அழைத்தாலும் அவர் அந்த எல்லோருடைய தேவைகளை ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றினாலும் ஒரு கடலில் ஒரு ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த ஊசியின் நுழை அந்த கடலின் நீரை எந்த அளவு குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் எதுவும் குறைந்திருக்காது. நாம் ஏழ்மையானவனை அழைக்கவில்லை, கஜானாக்களில் குறைவானவனை அழைக்கவில்லை. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِي إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي. என்னை அழைக்கட்டும், என்னை அழைக்கட்டும் அவர்கள். நபியே, நடிகார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நான் எங்கு இருக்கிறேன்? فَإِنِّي قَرِيبٌ, அவர்களுக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன். என்னை அழைக்கட்டும், அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். நபி நூஹ் அழைத்தார், அல்லாஹ் பதில் அளித்தார். நபி நூஹ் அழைத்தார், நபி இப்ராஹிம் அழைத்தார், நபி மூசா அழைத்தார், நபி ஈசா அழைத்தார்கள். நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழைத்தார்கள். அழைக்கும்படி கூறினார்கள். உங்களுடைய செருப்பின் வாரந்தாலும் அவனிடத்தில் அழைத்து கேளுங்கள். குழைத்த மாவிற்கு உப்பில்லை என்றாலும் அவனை அழைத்து கேளுங்கள். நீங்கள் அழைக்கக்கூடிய எல்லா அழைப்பிற்கும் அவன் பதில் கொடுப்பான். வானங்கள் பூமிகளுடைய கஜானாக்கள் அவனிடத்திலே இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அம்மன் ஜஅலல் அர்த கராரா வஜஅல ஹிலாலஹா அன்ஹாரா. பூமியை தங்குமிடமாக அமைத்து அதனிடையில் ஆறுகளை ஓட வைத்தவன், அதனிடையே மலைகளை நிலையாக ஊன்றியவன், கடல்களுக்கு இடையிலே இரண்டு கடல்களுக்கு இடையிலே தடுப்பை ஏற்படுத்தியவன். ஐலாஹும்ம அல்லாஹ், ஐலாஹும்ம அல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் உண்டா? பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், பெரும்பாலான மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அவனை. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அவனுடைய சிரமத்தை நீக்குபவன் யார்? இந்த பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக மாற்றியவன் யார்? ஐலாஹும்ம அல்லாஹ், அவனை தவிர வேறொரு இறைவன் உண்டா? கலீலம் மா ததக்கரூன், உங்களில் குறைவானவர்கள் தான் நன்றி பெறுகிறீர்கள், நினைவு பெறுகிறீர்கள். யார் கடலிலும் நிலத்திலும் உங்களுக்கு வழிகாட்டுவது? யார் இரக்கத்தால் காற்றை கொண்டு மலைகளை அதற்கு பிறகு இறக்குவது? ஐலாஹும்ம அல்லாஹ், ஐலாஹும்ம அல்லாஹ், தஆலல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். அவர்கள் இணை வைக்கக்கூடிய இணை வைப்புகளுடைய எல்லாவற்றையும் விட்டும் இறைவன் உயர்ந்தவன், மிக்க தூய்மையானவன். யார் படைப்புகளை படைப்பது? மீண்டும் மீண்டும் உலகத்தில் ஒரு நிமிடத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது மனிதர்களுக்கு, கால்நடைகளுக்கு, எத்தனை தாவரங்கள் விளைவிக்கப்படுகிறது, எத்தனை மீன்கள் தங்களுடைய வயிற்றில் குட்டிகளை ஈன்றுகிறது,
இந்த உலகத்திலே படைக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் மீண்டும் மீண்டும் படைப்பவன் யார்? ஒமையர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமிகளிலிருந்து யார் உங்களுக்கு உணவளிப்பது? அஇலாஹும் மஅல்லாஹ், அஇலாஹும் மஅல்லாஹ். அந்த வணங்க தகுதியானவனை தவிர வேறு இறைவன் யார் இருக்க முடியும்? வேறு யார் இருக்கிறார்கள்? குர்ஆன் சொல்லுகிறது, தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதீ خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர் அல்லதீ خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاؤت. இறைவனுடைய படைப்பில், வானங்கள் பூமிகளில், அவருடைய படைப்பில் இருக்கக்கூடிய அனைத்திலும் என்ன குறையை பார்த்தீர்கள்? ஃபர்ஜிஇல் பஸர், ஃபர்ஜிஇல் பஸர், வானத்தை நோக்கி உடைய பார்வையை திருப்பி பாருங்கள். ஹல் தரா மின் ஃபுதூர், ஏதாவது குறையை உங்களால் பார்க்க முடியுமா? தும்மர்ஜிஇல் பஸர கர்ரத்தைனி, இன்னும் மீண்டும் மீண்டும் உங்கள் பார்வையை திருப்புங்கள் அவருடைய படைப்பின் பக்கம். எந்த குறைவும் இல்லாமல் உங்கள் பார்வை இழிவடைந்த நிலையில்தான், அதை நீங்கள் குறைவு என்று எண்ணினால் இழிவான நிலையில்தான் உங்களுடைய பார்வை திரும்பும். அல்லாஹ்வின் மகத்துவத்தை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வின் மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் பேசுகிறது. யார் ஒருவர் அல்லாஹ்வை அறிவாரோ அவரை அல்லாஹ்வின் பக்கம் அது நெருக்கமாக்கும். அல்லாஹ்வின் அன்பின் பக்கம் அவரை நெருக்கமாக்கும். அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அவரை நெருக்கமாக்கும். அல்லாஹ்வின் அன்பை அவர் ஏந்தி வாழும் போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது அவருக்கு எளிதாக மாறும். யார் அல்லாஹ்வை அறியவில்லையோ, அல்லாஹ்வின் வல்லமைகளை அறியவில்லையோ, அல்லாஹ்வின் மகத்துவத்தை அறியவில்லையோ, அல்லாஹ்வின் நினைவை அறியாமல் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வுதான் உலகமெல்லாம். وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, நாளை மறுமையில் அவர் குருடராக வருவார். அல்லாஹ்வை அவரால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வை ஒருபோதும் அல்லாஹ்வை அறியாதவர்கள் பார்க்க முடியாது. அவர் கேட்பார், யா அல்லாஹ், உலகத்திலே நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன், இப்போது பார்வை இல்லாதவனாக இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், எப்படி இந்த உலகத்திலே என்னை மறந்தாயோ, என் கல்வியை மறந்தாயோ, என்னை மறந்தாயோ, என் நினைவை மறந்தாயோ, அது போன்று இந்த தினம் உன்னையும் இறைவன் மறந்து விடுகிறான் என்று அழைப்பவருக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ்வை அறிந்தவர், அல்லாஹ்வின் மகத்துவத்தை அறிந்தவர், அல்லாஹ்வின் வல்லமைகளை அறிந்தவர், அல்லாஹ்வின் வசனங்களை அறிந்தவர், அல்லாஹ்வின் வார்த்தைகளுடைய மதிப்பை அறிந்தவர் அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்பட்டார். சுப்ஹான ரப்பில் அஸீம் என்று அழைக்கப்பட்டார். சுப்ஹான ரப்பில் அலா என்று அழைக்கப்பட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழிந்தால், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க வார்த்தைகளை உணர்ந்தால், ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, தனிமையிலிருந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்த காரணத்தால், தனிமையிலிருந்து அல்லாஹுவின் அன்பை தன்னுடைய வார்த்தைகளால் வெளிப்படுத்திய காரணத்தால், யாருடைய வார்த்தைகள், யாருடைய கண்கள் அந்த வார்த்தையின் காரணமாக கண்ணீர் வடிக்குமோ, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, நாளை மறுமையில் அர்ஷின் நிழல், அந்த சிம்மாசனத்தின் நிழல் வழங்கப்படும் அந்த 7 கூட்டத்தார்களுக்கு. அதில் ஒரு கூட்டமாக அல்லாஹ்வின் நினைவால், அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வின் வார்த்தையின் உச்சரிப்பால் அழுத கண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். யார் அல்லாஹ்வின் நினைவில் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியில் மகிழ்வுற, மகிழ்ச்சி அடையக்கூடிய, நிம்மதி அளிக்கக்கூடிய, மகிழ்வுடைய வாழ்வை இந்த பூமியிலும் நாளை மறுமையிலும் வாழ்வார்கள். இந்த முகங்களைத்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் பிரகாசமாக்குவான். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. நாளை மறுமையில் முகங்கள் செழிப்பாகி அந்த ரப்பை பார்த்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள், நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து கேட்பான், நான் உங்களுக்கு எதையாவது அதிகப்படுத்தி கொடுக்கவா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட்டாய், யா அல்லாஹ், எங்களுக்கு அதிகப்படுத்த என்ன இருக்கிறது?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திரையை அகற்றுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த திரை ஹிஜாபுன் நூர், அல்லாஹ் தன்னுடைய வெளிச்சத்தை அகற்றுவான், தன்னுடைய திரையை அகற்றுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அன்பை கொண்டு, அல்லாஹ்வின் அருளை கொண்டு, அல்லாஹ்வின் மகத்துவத்தை கொண்டு, அல்லாஹ்வின் வல்லமைகளை கொண்டு அல்லாஹ்வை பார்க்காமல் இந்த பூமியில் அவனுடைய பார்வையை சுமந்து வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹுவை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இந்த மஹ்ஷரில் கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறிவிட்டு அந்த இறுதி வார்த்தையை சொன்னார்கள், அதைவிட அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எதுவும் மேலானது கிடையாது. சொர்க்கத்தை விட, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை விட, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உயர்ந்த அருள்கொடைகளை விட, சொர்க்கத்தின் ஆறை விட, சொர்க்கத்தின் மதுவை விட, சொர்க்கத்தின் ஹூரை விட, சொர்க்கத்தின் தோட்டங்களை விட, சொர்க்கத்தின் முத்து பவள தங்கங்களை விட, சொர்க்கத்தின் மதுவை விட, இவை அனைத்தை விடவும் மேலானது அந்த ரப்பை, அந்த ரப்புல் ஆலமீனை இந்த இரண்டு கண்களால் அல்லாஹ் நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பது. இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனை சூழ முடியாது. எல்லா பார்வைகளையும் அவன் சூழ்ந்திருக்கிறான். நாளை மறுமையில் எந்த பார்வை அவனை சூழ முடியாதோ அல்லாஹ் அந்த திரையை அகற்றி அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவனை அறிந்து கொண்டவர்களுக்கு தருவான், அவனை புரிந்து கொண்டவர்களுக்கு தருவான், அவனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு தருவான். அல்லாஹ் அவனுடைய அருளை நமக்கு தருவானாக. அவனை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவனை அறிந்து கொண்டு, அவனை அறிந்த நிலையில் அவனை வணங்கி, அவனை அறிந்த நிலையில் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சாட்சியை வாழும் பொழுது கூறி, அவனை அறிந்த நிலையில் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்தோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்யட்டும்.